கடன் சுமையில இருந்த ஒரு அம்மா தன்னோட பொண்ணுக்கு விஷத்தை கொடுத்துட்டு அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஆவிங்கள் கூட பேசுற ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதனால அவங்களோட கடைசி ஆசையை எப்பவுமே நிறைவேற்றிட்டு இருப்பாங்க. அந்த வகையில இவங்க கூடயே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு அம்மா தன்னோட ஹஸ்பண்ட் சூதாட்டத்தினால நிறைய கடனை வாங்கி வச்சு இறந்து போயிருப்பாரு. அந்த கடனை எப்படிதான் கட்ட போறோமோன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல அவங்களோட அந்த சின்ன பொண்ணை ஒரு வாட்டி ஆபீஸ்க்கும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பாப்பாவை பார்த்திருப்பா. 2வது தடவை அவங்க மீட் பண்ணும்போது அந்த குட்டி பாப்பா கிட்ட நான் உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி ஐடி கார்டுலாம் காட்டின பிறகுதான் அந்த குட்டி பாப்பா இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறா. உடனே அப்படியே கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட வச்சது மட்டும் இல்லாம அவ இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாத அந்த பபிள் டீயும் வாங்கி கொடுக்குறா. இதெல்லாம் குடிச்சு முடிச்ச அந்த குழந்தை சந்தோஷத்துல எனக்கு ஃபியூச்சர்ல நான் பெரிய ஒரு ஸ்டாரா மாறணும், ஏன்னா நான் நிறைய சம்பாரிச்சு எங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதனால அவங்கள நான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்றா. கவலைப்படாத, சரி உனக்கு நல்லா டான்ஸ் வரும்னு சொல்றல, நீ டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினும் அதுக்கேத்த மாதிரி அவ டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஷூட் பண்ணி வச்சுக்கிறா. அதோட கடைசியா நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தைய பார்த்த கடைசி நாளாவே மாறிடுது. அடுத்த நாள் நியூஸ்ல அந்த பாப்பா இறந்து போச்சு அப்படின்ற விஷயத்த கேட்டு அவ பயங்கரமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நேரடியா அந்த இறந்து போன பாப்பா கிட்ட போய் அவளோட உயிரை தட்டி எழுப்புறா. அந்த குழந்தையோ இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பாக்குறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோயினும் ரொம்ப கஷ்டப்பட்டு நீ இறந்துட்டமா அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த சொன்னவும், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுக்கு சீக்கிரமா சாகணும், நான் சாக கூடாது, எனக்கு எவ்வளவு ஆசைலாம் இருக்கு தெரியுமா, எனக்கு ஃபிளைட்ல போகணும், நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும், எங்க அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கணும், அதுக்கு முன்னாடி நான் சாக கூடாது, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறா. ஆனா ஹீரோயினால என்னதான் பண்ண முடியும்? அப்ப இதோட என்னால மறுபடியும் பபிள் டீ குடிக்க முடியாதான்னு சொல்லி அந்த பாப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த அம்மா கிட்ட போய் அந்த அம்மாவோட ஆவியை தட்டி எழுப்பலான்ட்டு போறா. ஆனா அவங்க அம்மாவை டச் பண்ணும்போது அவங்க அம்மாவோட ஆவி வெளியே வரவே மாட்டேங்குது. எதனால அப்படின்னா அவங்க அம்மா தான் இறந்தது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணோட உயிரை பெர்மிஷன் இல்லாம அவங்க கொண்டு இருக்காங்க. இந்த பாவத்தினால அவங்களோட ஆத்மா திரும்பி வரமாட்டேங்குது. ஹீரோயினால கடைசி வரையும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றனால அவளால முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், அந்த குழந்தையோட கனவை நினைவாக்குறது. அவ ஆல்ரெடி அந்த குழந்தையோட வீடியோ ஒண்ணு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. அதை இப்ப சோசியல் மீடியால எல்லாம் பப்ளிஷ் பண்ண உடனே அந்த வீடியோவும் ரொம்ப வைரலான நிலையில அந்த குழந்தையும் ஒரே நாள்ல ஸ்டார் ஆகிடுறா. என்னதான் அந்த குழந்தையோட கனவு நினைவானாலுமே அந்த குழந்தை இப்ப உயிரோட இல்ல அப்படிங்கறத நினைச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. தானும் இல்லனா தன்னோட பொண்ணை யாரு பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எடுத்த முடிவு சரின்னு சொல்றதா இல்ல தவறுன்னு சொல்றதானே தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.